ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பூண்டு ரசம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் எடுத்தால் இதே மாதிரி செய்யுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சிக்கனை மேக்னேட் பண்ண போகிறேன். ஸோ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனில் இப்போ நம்ம கொஞ்சம் தயிர் சேர்க்க போகிறோம். ஒரு 2-3 ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுலேயே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கப்புறமா மிளகா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் அந்த தயிர் ஊற்றணும் பார்த்திங்களா கப்பு, அதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கனில் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் இந்த மசாலா ஊறட்டும். அப்போ தான் சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இதை. ஸோ இப்போ இது நம்ம தாளிக்கலாம். இப்போ சிக்கன் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது நம்ம இப்போது அதுக்கு பொடியை அரைக்க போகிறோம். ஸோ அந்த பொடியை அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இந்த 4மே நம்ம இப்போது வறுக்க போகிறோம். சீரகம், மிளகு, சோம்பு, தனியா, இது எல்லாத்தையுமே நல்லா லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம வறுத்துக்கலாம். அதுலேயே பாருங்கள் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பட்டை துண்டு நான் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துகிட்டு ஆற வச்சு இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதை ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பக்கம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனு நம்ம தாளித்து வேக வைக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படுதோ, எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரியிற ஸ்டேஜில் ஒரு பிரிஞ்சி இலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது மட்டும்தான் நம்ம தாளிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் லைட்டாக வதங்குற ஸ்டேஜில் பாருங்கள், பொரியிற ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக வந்தால் போதும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் போதும். ஏன்னா மறுபடியும் சிக்கன்லேயே நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ எல்லாம் அந்த மசாலாலாம் போட்டு அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இதை கிளறி விடுவோம். அந்த கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதை அப்படியே தண்ணி ஊற்றாமல் மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். சாஃப்டாக சூப்பராக வெந்துடும். ஏன்னா நம்ம தயிர் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதனால். இப்போது மூடி போட்டுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போது இது நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாகவும் சிக்கன் வெந்துடுச்சு பாருங்கள். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் ஆட் பண்ணலாம். நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, இது எல்லாமே பட்டை, ஏலக்காய், இது எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ இப்போ அந்த மசாலாவை நம்ம இதில் போட்டு
ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், பத்தலைன்னா நான் திருப்பி போட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா ட்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு செட்டிநாடு பாருங்கள் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் வறுவல். ஸோ இது மசாலா வறுவல்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் செட்டிநாட்டில் இந்த ஸ்டைலில் தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது இதுக்கு ஆப்டான ஒரு ரசம் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் நான் எப்படி வைக்கிறேன்ட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் புளி சேர்த்துக்கிறேன். புளி கம்மியாக சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி ஊறுறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த சைஸில் ஒரு 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன், கழுவி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளி எல்லாமே இந்த புளி கூடவே நம்ம சேர்த்துடலாம். அது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறமா கல்லுப்பு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொத்தமல்லி காம்போடு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வெறும் இலையை மட்டும் போடாதீங்க, காம்போடு சேர்த்து போடணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் பாருங்கள், காம்போடு தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் எப்போவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் ரசத்துக்கு. ரசம்னாலுமே நான் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட்டு மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் பொடி பண்ண அந்த ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா அரைக்க போகிறேன் ரசத்துக்கு. ஸோ அதில் ஒரு 2 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்துக்கு அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துக்கிறேன். அதே ஸ்பூன் அளவு 3 ஸ்பூன் போதும். 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு. ஸோ அந்த பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் குறைன்னு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போ இந்த தக்காளி புளி எல்லாமே வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்குங்க கையிலையே. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ நீங்கள் எதுவுமே வெளியே எடுத்து போட வேண்டாம். அப்படியே வந்து ரசத்துக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரசத்துக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அந்த ரசத்தை நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போது ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், தோலோடு தட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த இடித்த பூண்டை போட்டதுக்கப்புறமா 2 வரமிளகா காம்பு கில்லாமல் அப்படியே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொத்து கருவேப்பிலையும் அப்படியே காம்போடு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா மணம் வந்ததுக்கப்புறமா பூண்டு நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா, இப்போ இந்த பொடியை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விடுவோம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரசம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டைலில் நீங்கள் செய்யும்போது ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் ரசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி புளி இது எல்லாத்தையும் அதிலே ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஊற்றிட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது ரசம் இந்த மாதிரி லைட்டாக ஓரத்தில் கொதித்து வர ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்படி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மறுபடியும் சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ இப்போது கொத்தமல்லி தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் ஒரு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த செட்டிநாடு மிளகு வறுவல், அதுக்கப்புறமா ஹோட்டல் ஸ்டைல் ரசம் ரெண்டுமே ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக சிக்கன் வெந்திருக்கு.
இந்த பக்கம் பாருங்கள் ரசம், ரொம்பவே சுவையான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் லன்ச் மெனு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான ஒரு லன்ச் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வடிச்சிட்டோம். ஸோ இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.